சூலூரில் மயான பிரச்சினைக்கு தீர்வு கோரி 4000 கிறிஸ்தவ குடும்பங்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளன. வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தவிருப்பதாகவும் சமூக அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அது கிறிஸ்தவர்கள் மயானம் புதைகாடு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாடு செய்யாமல் இருந்ததுனால இன்னைக்கு வர காலகட்டத்தில் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால எங்களுடைய இறந்த கிறிஸ்தவர்களுடைய பிரேதங்களை இங்கு அடக்கம் செய்ய முடியாத அவல நிலைக்கு வந்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சபையினர் தவிர மற்ற அனைத்து திருச்சபையினரும் இறந்த சடலங்களை வெளியூரில் கொண்டு போய் தான் புதைக்கிறோம். இது குறித்து பேரூராட்சி வருவாய்த்துறை அரசுக்கெல்லாம் பலமுறை கோரிக்கை வைத்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு முறையாக எடுக்கலை. நம்மளுடைய அரசுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிச்சே ஆகணும். 14 வருஷமாக காத்திருந்தோம். இனி நம்ம தாமதிக்க வேண்டாம். நம்மளுடைய முடிவை எதிர்ப்பை அரசுக்கு தெரியப்படுத்தணும்னு பகிரமாக சொன்னதுனால இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாகியிருக்கோம். இந்த ஏற்படுத்தின அரசுக்கும் எங்களுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் நிறைவேற்றி கொடுப்பாங்க என்ற நம்பிக்கையில் இந்த சூலூர் பகுதியில் இருக்க கிறிஸ்தவ மக்களின் சார்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்லி அதுக்கான நடவடிக்கையை சட்டபூர்வமாக அரசுக்கும் காவல்துறைக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அதுக்கான முறையான வழிகாட்டலோடு செய்வோம். 14 வருட முயற்சிகளில் நாங்கள் இன்றும் எங்களுடைய சடலங்களை சூலூரில் அடக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் செய்யவிருக்கிறோம். அதற்கான ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதற்காக பிட் நோட்டீஸு, ஃப்ளக்ஸு, இன்னும் தேவைப்பட்டால் கருப்பு கொடிகள் கூட எங்களுடைய கிறிஸ்தவருடைய வீடுகளில் கட்டுவதற்கு நாங்கள் நினைக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் தீர்மானித்து செயல்படுவோம்.